மண்டைய காட்டு. சுட்டு பிடிச்சு போகுது. ஷாம்பு எண்ணெய் போட்டு குளிச்சு உண்மையை சொல்லு. ஒரு வாரம் ஆச்சு. ஷாம்பு போடுவேன். ஒரு சோப்பு தான் போடுவேன். மண்டைக்கு சோப்பு போடுவியா? மணலமா மணி இருக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து வீடியோ எடுங்க. வீடியோ ஓடிட்டா இருக்கு. கண்டென்ட் அதான். ஏன் மண்டை வச்சு கண்டென்ட் எடுங்க. கண்டென்ட்கே வாங்க. அவன் மகனே முடிவு பண்ணிட்டான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமே நான் வேலைக்கு போறேன் பாருங்க. அதே விளாக்கா போட முடிவு பண்ணிட்டான். வரக்கூடாது இடத்துக்கு வந்து மாட்டேங்கிற மாதிரி நம்ம. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஒரு ரவுண்டு காசு பைசா நை. அவன் தெரியும் நம்ம பையன் அன்னைக்கு ஒன்று கொடுத்தேன் ஃப்ரீயா. ஏய் தமிழ் தெரியும்டா. என்ன சொன்ன? 20 ரூபாய்க்கு 8 பீஸ் குத்தி ஏமாத்துறேன்னா? 4 கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளவு ரேட் தெரியுமா உனக்கு? 1/2 கிலோ வெங்காயம் எவ்வளவு தெரியுமா உனக்கு? பேச ஆரம்பிங்க. நீங்களே பேசுங்க. இன்ட்ரெஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க பேசி முடிச்சு வாங்க. ஆமா டயர்டா இருக்கு. இல்ல என்ன ஆச்சு? இல்ல மண்ணால பாலி போயிட்டு இறக்கி விட்டுட்டு காலையில நம்ம ஒர்க்கிங் பண்ணிட்டு இருந்தோம்னா இது டயர் தெரிஞ்சிருக்காது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. மக்களே விரக்தியில எடுக்கிறான். உண்மைக்குமே விருப்பப்பட்ட வீடியோ எடுக்கல. ஒரு மாதிரி இருக்குடா எனக்கு. ஆமாண்ணே. இப்ப எப்படினாலும் பினிஷிங் பண்ண முடியாது. லைட் நான் கொண்டு வந்திருக்கேன். அதான் லைட் போட்டு ஷார்ட்ஸா எடுத்து போட்டோம்னா இப்படி வீடியோ நல்லா இருக்கு. நீங்க ஃபுல் வீடியோ எடுங்க. ஃபுல் வீடியோ தான் எடுத்து போடுவேன். ஃபுல் வீடியோ தான் எனக்கு போடணும். வியூஸ் போவேன். 4 நிமிஷம் சரி, 3 நிமிஷம் சரி. மக்களே முடிவு பண்ணிட்டோம். நீ வந்து நில்ல வந்து நீ இதுக்கு மேல எப்பறா கண்ணு கொடுத்துட்டு வானத்தை போல மாதிரி நிக்கிற அண்ணன் தம்பி மாதிரி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஏன்டா போறீங்க? நிக்க கூடாதுல பதில் நிக்கறாங்க. அவன் மகனே முடிவு பண்ணிட்டான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமே நான் வேலைக்கு போறேன் பாருங்க. அதே விளாக்கா போட முடிவு பண்ணிட்டான். ஏன்னா டெய்லி நடக்கிறப்பெல்லாம் கூத்தாத்தே இருக்கு. ஒரே ஜாலியோ ஜிம்கான தாண்டி சில நேரங்கள் வெறுப்பு நடக்கும். கரெக்டா வேலைக்கு போயிட்டு டக்குன்னு வண்டி வந்துடா போச்சு. ஒன் ஜிபே போச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். அதே ஒரு லேக்கா பண்ணி போட்டுரும். நேற்று ஆடி 18 முடிவு பண்ணோம். ஸோ இன்னைக்கு ஆடி 19 ஸ்டார்ட் பண்றோம். ஆனா இந்த வீடியோ எப்போ எடிட் பண்ணியாலும் எங்களுக்கே தெரியாது. ஏன்னா எங்க டீம்ல எடிட்டர் இன்னொரு அந்த பிராங்க் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா? நான் இதையும் நாங்க பண்ணி பார்த்தாவோட கையை சனத்துல ஏப்பா நமக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் தரேன், பண்ணிக்கலாம்ல. இந்த மாதிரி வீடியோ பண்ணி சும்மா போட்டுடு. எப்படி பார்க்க மாட்டாங்க நம்ம அப்படிலாம் வேலை பார்த்துருவோம் பாத்துக்கிடுவோம். அதனால மக்களே ஒரு 2 பாப்பீங்கல்ல, எப்படி அந்த ஒரு 200 பேரு 300 வியூஸ் அந்த மாதிரிலாம் போகும். ஒரு சில வீடியோ போகும். அப்ப அந்த மாதிரி மக்களா பாக்குறதுக்காரி கொஞ்சம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்றோம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. சோ இன்னைக்கு என்ன வேலை வந்து பாத்தீங்கன்னா, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் சூராஸ்வர் உள்ள இந்த கட்டடத்துக்கு மாயிட்ட காட்டு ப்ரோ. இந்த கட்டடத்துக்கு தாங்க ஏற்கனவே நாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனியா காட்டுவாப்ல. சோ அதுக்கான சாரை ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு 50 அடி உயரம் இருக்கு. 45-50 அடி உயரம் இருக்கு. கட்டி முடிச்சு அதுக்கு வந்து இப்ப இந்த சைடுல சாரம் கட்ட சொன்னாங்க. நாங்க ஆக்சுவலா அங்கேயே எடுத்தோம். அந்த மைக்ல சார்ஜ் போடாம விட்டு ரீடேக் செகண்ட் டேக் ஓடிட்டு இருக்கு. தம்பி எல்லாம் காலைல எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வந்தியாடா? 10 மணிக்கு வந்தேன். சாவு அடிக்கிறாங்களே என்னைய. மணி இப்ப 5 மணி ஆகி போச்சு. பாத்துக்கோங்க. எதுவுமே சாப்பிடல, ஒரு டீ மட்டும் தான் சாப்பிட்டேன். ஆமா அளவழிச்சு இருக்கு எனக்குலாம். இருப்பாரு பரோட்டா சாப்பிடுவோம். பரோட்டா சாப்பிடும் வேற என்ன பொறுத்த பரோட்டால வேணாம். வயிறு முடிச்சு பிரியாணி சாப்பிடுவோமே. பிரியாணி சாப்பிட்டேன். கட்டி முடிச்சிட்டு பிரியாணி சாப்பிடுவோம். ஆமா பசிக்குது பாரு. எப்ப பார்த்தாலும் வயிறு ரொம்ப சோறு. நல்லாவே இல்ல தெரியுமா? சரி தோசை தம்பி தோசை பிடிக்கும். தோசை பிடிக்கும். தோசை என்ன தோசை வேணும்? இது அதாவது தோசை அதாவது தோசை இல்லனே, அதாவது தோசை இந்த வடிவ சொல்ல அப்படியே போட்டு ஓ அந்த கணக்கு வீட்ல அப்படிலாம் போட்டு தானே சாப்பிடுவேன். பீட்ரூட் பூரா நல்லா அப்படியே பொடிசா நறுக்கி, ஆமா நீ ஒரு மாஸ்டர் ஆச்சே சொல்றா. அதான கேரட் பூரா நல்லா அப்படியே இது பண்ணி விட்டு, சரிங்க, நல்லா பொடிசா அறுக்கி, வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி, சரிங்க, மாவை ஊத்தி விட்டுட்டு, சரிங்க, அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் லைட்டா அப்படி தூரி விட்டுட்டு, சரிங்க தானே சாப்பிடுவேன். ஆட பிக்காளி பழ ரவுண்டா போடியா ஹாட்டா போடியா?
உனக்கு எப்படி ஒண்ணு அது நான் செஞ்சு தரேன் உனக்கு. ஏன்னா நான் மாஸ்டர். எப்படின்னா மார்க் மாஸ்டர். நீ மார்க் மாஸ்டர் வாங்கி தான் பார்த்த மாட்டாரு. போன சம்பவத்துல வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணியா. நல்லா பசி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். மேல வரல சாப்பிட்டோம். அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்காம விட்டோம். ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற தூங்கி இருக்கணும் நம்ம. வேற ஆளை காணாமா. சரி மக்களே, இந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க, வந்துட்டோம். கெட்டுறோம், கெட்டிட்டு தனியா அவுட் வீடியோ போட்டுடுறோம். தயவு செஞ்சு பாக்குறவங்க பார்க்க மொக்கையா தான் இருக்கும், வெறுப்பா தான் இருக்கும். வேற வழி இல்லை, நீங்க பார்த்தாங்கன்னு நாங்க போட்டுதான் ஆகும். பார்க்க தான் வியூஸ் வருன்றாங்க. எங்களோட வேலையை பாருங்க, பார்த்துட்டு வேலை இருந்தா கொடுங்க எங்களுக்கு. சொன்னாரு பாருங்க, இதாங்க 100ல ஒரு வார்த்தை. நல்லபடியா செஞ்சு முடிச்சு தரேன் உங்களுக்கு, நம்பி கொடுங்க. எவ்வளவு உயர கட்டடமா தெரியுதாங்க. இது கிட்டத்தட்ட 3 மாடி கட்டடம் தான். இது மாதிரி 10 மாடி கட்டணமா தான் தெரியுதான். அழகா சாரத்தை கட்டி நீங்க வேலை பாக்குற மாதிரி அப்படியே நடந்து ஓடலாம், ஆடலாம், ஜாலியா இருக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தரமா சாரம் போட்டு தரோம், ஃபிளெக்ஸ் கட்டி தரோம், ஃபிளெக்ஸ் ஃப்ரேம் வேலை தரோம். இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்க்க ரெடியா இருக்கும். ஆர்டர் இருந்தா கூப்பிடுங்க. ஊடல் அப்பப்ப ஏதாவது வீடியோ ஆட் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். அது ரைட். இந்த மரத்தை ஒட்டிருக்கீங்களா? அப்படியே கட்டுன்றேன், கேப் விடாம கட்டுன்றேன். மக்களே சாப்பிட கொண்டோம், காலைல சாப்பிடல. என்னப்பா எல்லாரும் விரதம் ஆகி போச்சு. இது என்ன தலைவா? ஒண்ணு இதே எடுங்க, இல்ல அதை எடுங்க. என்ன இது? லைட்டா மலைச்சாரல் மாதிரி சமோசா சாஸ் போட்டா தெரியாது. சும்மா சிம்பிள் சாப்பாடு தான் மக்களே. அப்படியே எழுந்து சாப்பிடுறோம். சும்மா காலை சாப்பாடு எங்களுக்கு உண்மைக்குமே காலை சாப்பாடு தான். இதுக்கெல்லாம் 2-3 டீ குடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ரைஸ், புரோட்டா, ஆம்லேட், சிம்பிளா தான். இந்த மீன் சாப்பாடு. குஸ்கா வேணும்ட்டியா? உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல வயிறு பசிச்சா முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் சாப்பாடுல கவனமா இருக்கணும். என்னடா பயலே, ஆம்லேட்ல கணக்காக பாத்தீங்களா? வேணும் மத்த ரைஸ் வந்துச்சு, பரவாயில்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நன்றி சொல்ல மாட்டேன். ஒரு நன்றி. ஒரு நன்றி தானே. 2 தானா? ஓகே மக்களே, சாப்பிடுறோம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு கட்டில் கிடக்கு, நல்லா படுத்து தூங்கிட்டு நிம்மதியா இருக்க மாதிரியா எடுத்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. இப்ப நான் நிக்க வயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நான் வந்து புரிஞ்சா கிட்டி மேல சிரிச்சுல போட்டுக்கிறியா சாப்பிட்டுக்கு? அதை போட்டு 2 பூஜை காட்டு பாருதா, மோத்த காட்டு. எங்க நிக்கிறேன் இங்க பாருங்க மக்களே. எங்க கீழே வண்டிகள் போயிட்டு இருக்கு, வாகனம் போயிட்டு இருக்கு. பைக் நீங்க போகல, அதெல்லாம் போட்டிருக்கீங்க. என்னது மைக் போட்டிருக்கோம் பாருதா. மைக் போடுறதா மக்களே பேசிட்டு இருக்கேன். நாங்க கேட்கணும் எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்காக. சுட சுட ஆனால் பறக்க, ஆவி பறக்க, பட்டைய கலப்ப. இப்போ ஒரு அசிங்கமா தானே பேசினாரு. இல்ல, அவர் எல்லா நினைவுகளும் சுடுகாட்டு சொல்லியாச்சா? ஏதாவது பேசி விட மக்களுக்காக. ஏதாவது உங்க கருத்தை சொல்றா, மோட்டிவேஷன் சொல்றா. ஏதாச்சும் மக்களுக்காக வளைக்கிறேன், உனக்கான வளைக்குது பேச்சு பாரு. மக்களுக்காக வளைக்கிறாரா, குடும்பத்துக்காக வளைக்கிறேன்னு சொல்லு. அது வேலை பாக்குறவர்றா. மக்கள் எல்லாரும் வேலை போறாங்க. மண்டா மக்களே, நம்ம பிராங்க்ஸ்டர் பார்த்தா வந்து சுமார் 60 வயசுல இருந்துகிட்டு சொல்ல விரும்புறாரு மக்களுக்காக. பார்த்தா கட்டிட்டு இருக்கியா? நல்லா இருக்கியா? ஒளியிலே பார்த்தாவா? பார்த்தா எப்படி வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நீ ஒரு பிராங்க்ஸ்டரா இருந்து இப்படி வந்து மரத்துக்கு உனக்கு யாருக்கா அப்படி உழைக்கிற? சோறு எப்படின்னு கிடைக்கும்? வேலை பார்த்தா சோறு கிடைக்கும், சோறு கிடைக்குமா? அது கிடைச்சாலும் கிடைக்கும். சரி, அது இன்னும் நான் அந்த அளவுக்கு நாளாகணும்ன்றியா? சரி சரி, மக்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடு. யாருக்கா? மக்களுக்காகவா? அதாவது
மற்றவங்களுக்காக நீங்க வேலை பார்க்காதீங்க, உங்களுக்காக நீங்க வேலை பாருங்க. ஏன் மற்றவங்க வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க வந்து 1000 சொல்லுவாங்க, நமக்கான வேலையை நம்ம பார்த்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதான் இங்க எவ்வளவு பெரிய 60 அடி உயரத்துல நிக்கிறேன், அதாவது 2 குழந்தைய வச்சு 60 அடி உயரத்துல நிக்கிறேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா என் குடும்பத்துக்காகவும் என்னோட மனைவிக்காக தான் இவ்வளவு தூரம் நின்றுட்டு இருக்கேன் நானு. ஏன்னா அவங்க வந்து நம்ம வீண்டு ராங் பண்றோம் இதெல்லாம் பண்றோம்னு நினைச்ச அடுத்த லெவலுக்கு எல்லாம் போக முடியல, வேலையும் பார்க்கணும். அதனாலதான் நான் வந்து இவ்வளவு வயிற்றுல நிக்கிறேன். பார்த்து நீங்க தான் பார்த்து கம்மானுமான்னு போடுங்க. உலகம் 1000 சொல்லும், 1000 கடந்து போற மாதிரி அவன் தான் மனுஷன். அதனால மட்டும்தான் தன்னம்பிக்கையோட தைரியமா எவ்வளவு பெரிய உயரத்தையும் தாங்கி ஏறிக்கொள்ள முடியும். பாத்துக்குங்க. அது மாதிரிதான் உங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும்னா உங்க பயத்தை நீங்க தவிர்க்கணும். அப்ப மட்டும்தான் உங்களால முடியும். 60 அடி உயரத்துல நீங்க கீழே வேணா பாருங்க எவ்வளவு 2 உயரத்துல நின்று இருக்கீங்க. இது வந்து நான் வந்து ரீல்ஸுக்காக பண்ணல, என் வேலை இதான் என் வேலை. நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் வைராக்கியமா உழைச்சு முன்னேறுன்ற நம்பிக்கை அந்த கடவுள் மேல இருக்கோ இல்லையோ, என் மேல எனக்கு இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் ஜெயித்து 60 அடி என்ன 60 அடி வீடே கட்டு, ஒரு நாள் 60 அடி மேல ஏறுறேன். அப்ப 60 அடி வீடே கட்டுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் நம்பிக்கை என்னைக்கு வீண் போவாது நான் நினைச்சு நான் வேலை பார்க்கிறேன். இது வந்து ரீல்ஸ்க்காக நான் பண்ணவே கிடையாது, என்னோட வேலை இது. ஓப்பனா சொல்லணும்டா. வணக்கம். ஆரியந்தா மக்களே வணக்கம். மக்களே முடிச்சாச்சு மக்களே. தம்பி தான் வெற்றிகரமா கட்டி முடிச்சிட்டாப்ல. தடா வாழ்த்து கட்டுறான். தேங்க்ஸ். மொத்தமா கட்டி முடிச்சாங்க. மொத்தமா தம்பி பேஸ்மெண்ட் போட்டு நாங்க தம்பி நாங்க ஒரு 4 பேர் கொண்டு குழு போட்டாலும் நான் தானே செவரு கட்டி கலவையை போட்டு கெட்டதே சாரா இதுல சோரம் வந்துச்சு. இந்த மாதிரி பெரிய சாலை ஒண்ணு சிறப்பா ஏற்கனவே கட்டினா அதுக்கான வீடியோ எடுக்கல அந்த இடத்துல. சோ இப்ப சைடு சாரம் கட்டினா கட்டி முடிச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பக்க துணையா இருந்தா எங்க டீம் மெம்பர்ஸ் ரமேஷ் அண்ணன் ஆரம்பிச்சு மகேந்திரன், அப்புறம் மொபைல் 2 பேர் பேரடா அப்துல்லா பாண்டியா, அப்புறம் நம்ம தமிழ் அண்ணே, அப்புறம் பார்த்தா, அப்புறம் சுரேஷ் அண்ணே. ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு, இப்ப பேசிச்சே. அப்புறம் அவர் சிவகுமார், அப்புறம் என்னையும் சேர்த்துக்கிறேன். அப்பப்ப கயிறு எடுத்து கொடுத்தேன், மரம் எடுத்து கொடுத்தேன். இந்த மாதிரி வேலை பாத்துருக்கேன். சோ இந்த மாதிரி கட்டி முடிச்சாச்சு. இந்த விளாக இன்னைக்கு வெற்றிகரமா டே 1 விளாக் முடிக்கிற மக்களே. நாளைக்கே போஸ்ட் பண்றோம். சிங்கிளா இருக்கீங்களா இல்ல எந்த ஒரு லவ்வரும் கிடைக்காம இருக்கீங்களா? தயவு செய்து அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்ட் வாங்க. உண்மையிலே அழகான பிள்ளைகளா இருக்காங்க. எங்கிட்ட திருவிழா அழகான பிள்ளை கிட்ட பிள்ளை எக்ஸெட்ரா வேற லெவல்ல இருக்காங்க. யாராவது சிங்கிளா இருந்தா அப்படியே காசு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கே பார்த்தா. போட்டு அப்படியே ஒரு வண்டி பயங்கரமான வண்டி எடுத்துட்டு அண்ணா நகர் பாக்கிட்டு வாதின்னு வச்சுங்க. சும்மா வேற லெவல் பிள்ளைல வேற லெவல்ல இருக்காங்க. மக்களே நான் வந்து சாரக்கட்ட விளாக் போட சொன்னா வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன். பார்த்தா உண்மையிலே நல்லா இருக்குடா. ஒளி வரதே தெரியலடா. உன்னைய மாதிரி அந்த நாளைக்கு தியேட்டருக்கு போறோம். பல இன்ஃபர்மேஷனை கடந்து நம்மளும் கடந்து போற வாழ்க்கை. அவங்க கடந்து போயிடுவாங்க. அதுக்குள்ள நீ பேசி கடந்து போயிடுறாங்க. நீங்கிட்டே ரூம் பிடிச்சிட வேண்டியதானே, வீட ஷிஃப்ட் பண்ணி வந்துட வேண்டியதானே. அதோட அவ்வளவு நாடி வாங்க பேசி இருக்கியா நீ கேட்டு எடுத்துட்டு இருக்கியா அம்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு போறாங்க. சரி மக்களே, டே 1 விளாக் முடிக்கிறோம். வேற என்ன சொல்றது? இந்த மாதிரி சாரா பார்த்தா உங்களுக்கு கட்டதா தெரியும், நல்ல விதமா பார்த்தா நல்லா தெரியும். அது பாக்குற விதத்துலதான் இருக்கும். பாக்குறவங்களோட கண்ணை பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி முடிச்சிட்டோம். டே 2 விளாக் நாளைக்கு வந்து சோழமல் தேட்டருக்கு போறோம். நாளைக்கு அங்கிருந்து கன்னியூ பண்றோம். ஓகேங்களா? வேற என்ன சொல்றது? நன்றி. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. டாடா. பாய் பாய்.